ஐயா ஐயா வினோத் ஐயா, இப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணுறாதீங்க. நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு செகண்டுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு எனக்கு. சரி, ஓகேடா, ரைட்டு, கோட்டு படம் தான் தளபதியோட கடைசி படமாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் அந்த படம் கன்சிடரே நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். இது என்ன ஒரு பயம்னா, சில அஃபிஷியல் பேஜஸ்லேயே இதை போடுறாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் அவர்களுக்கு தான் தெரியும். ஓகே கேஸ், பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் நேற்று நைட்டு ஒரு 11:30 மணிக்கா விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தூங்கலான்னு இருந்தோம், டக்குன்னு எழுந்த ஒரு வீடியோன்றது பண்ணோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நாளைக்கு ஐ திங்க் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில், முக்கியமாக சென்னை, பாண்டிச்சேரி இந்த ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா வெரி ஹெவி ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டே ஸ்டார்ட் ஆகிடும், ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க, எல்லோரும் வெளியே தேவையில்லாமல் போகாதீங்க. ஏதாவது ஒரு அவசரம்னா போங்க. நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதை பற்றி இப்போ பேசுகிற, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி கவலையாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி 69 எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா இப்போது மேக்கிங்கில் இருக்குது. அண்ட் வினோத் டைரெக்ஷனில் அனிருத் அவர்களோட ஒரு மியூசிக்கில் பார்த்திங்கன்னா இந்த படம் உருவாகுது. ஸோ இந்த தளபதி 69 என்ன மாதிரி ஒரு படமாக இருக்கும்? ஒரு ஆக்ஷனா, த்ரில்லரா, இல்லை கமர்ஷியலாக, இல்லை பாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டு. ஏன்னா இதோட அஃபிஷியல் இது மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்டேட்ஸும் கொடுக்கல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கணுன்னா, நம்ம கமர்ஷியல் மூவிஸ் நிறையா பண்ணுவோம். சிலதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் நம்பாத மாதிரி இருக்கும். நான் முக்கியமாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்கிறேன். பட் இதே நம்ம தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கமர்ஷியல் மூவிஸ் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கும், அதுக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு நபர் அப்படின்னா பாலகிருஷ்ணா அவர்கள். அவரை பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட ட்ரோல்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் என்ன தான் வந்தாலும் மனுஷன் பண்ணுற சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு ஒரு க்ரௌட் இருக்குது. இன்னும் கூட ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் புல்லராக பார்த்திங்கன்னா அவர் இருக்கார். இந்த ஏஜ்லேயும் அந்த மாசாக நடிச்சிட்டு டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு ஒரு மாதிரி எனர்ஜியாக ஜாலியாக இருக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்கு. அவர் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் பகவத் கேசரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஸ்ரீலீலா அவரோட தங்கச்சியாக நடிப்பாங்க, இவர் அண்ணனாக இருப்பார். அதோட ஓவரால் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அவங்க தங்கச்சி பார்த்திங்கன்னா ஆர்மியில் சேரணும் அப்படின்றது இவரோட ஆசை. பட் அவங்க தங்கச்சி சேர மாட்டாங்க. ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஆர்மியில் பார்த்திங்கன்னா சேர்க்க வைப்பாங்க. இதுக்கு நடுவில் வில்லன் கேங்கு, இவர் என்னென்ன பண்ணுவார், இவரை பற்றி தெரியுமா, அந்த மாசான விஷயங்கள் இருக்கும்ல, அதுதான் அந்த படம். ஸ்டோரி வைஸ் என்ன தான் பெருசாக இல்லைனாலும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்டது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு லாரி சீன் ஒன்று இருக்கும். அதனால் ஃபுட்டேஜ் போட முடியாது, போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அப்படியே லாரியை உடச்சின்னு பேரியை தாண்டி ஃப்ளை பண்ணிட்டே வருவார். அந்த சீனில் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சமாவது நம்புற மாதிரி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தமிழில் அந்த மாதிரி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போது அதுக்கும் ஏன் ப்ரோ தளபதி 69 அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு 10-15 நாளாகவே சோஷியல் மீடியாவில் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, தளபதி 69 இந்த பகவத் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போதே எனக்கு பக்குன்னு இருக்குது. அந்த படத்தோட ரீமேக்காக இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லலை. பட் சில பேர் க்ளோஸ் டு தளபதி 69 டீம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்ப்பே கிடையாது, பகவத் கேசரியோட ரீமேக்காக இந்த படம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் சில பேர் இல்லை, இது அதோட ரீமேக் தான். வினோத் அவர்கள் ரீசெண்டாக அதுக்கான விஷயங்களும் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த KVN ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தான் 69 ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ரீசெண்டாக அந்த தெலுங்கு படத்துக்கான கம்ப்ளீட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. இதில் எது நம்புறது எது நம்ப முடியல அப்படின்னு தெரியல. ஏன்னா சில அஃபிஷியல் பேஜஸே இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து வினோத் அவர்கள் அந்த KVN ப்ரொடக்ஷன்ஸோ நீங்களே ஒரு சின்ன ட்வீட் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தளபதி 69 இஸ் எ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், திஸ் இஸ் நாட் எ ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பகவத் கேசரி அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அது பிடிச்சிருக்கு. தளபதி கமர்ஷியல் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அந்த ஒரு ஸ்டோரி பிளாட் ஒரு லாஸ்ட் மூவியான தளபதிக்கு இருக்கக்கூடாது அப்படின்றது பர்சனாக என்னோட ஆசை கிடையாது. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மைண்டில் இது தான் இருக்குது சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இதோட நான் முடிச்சிக்கிறேன் கைஸ். அந்த 2 விஷயங்கள் இந்த வீடியோட எண்டில் சொல்லிக்கிறேன். நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்மளோட கார் ஜீப் காம்பஸ், நான் வச்சுருக்கிற கார், ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அண்ணா இடிச்சிட்டார் சென்னையில். நம்ம வண்டியில் டேஷ் கேம் இருக்கிறதால அந்த ஃபுட்டேஜ்லாம் வச்சு அந்த இடத்துல நான் எஸ்கேப் ஆனேன். நான் என்ன டேஷ் கேம் யூஸ் பண்ணுறேன்றது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன்.
நிறைய பேர் அது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஒரு பெய்ட் ப்ரொமோஷனாக இருந்தால் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிடுவேன், அது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நீங்கள் என்ன டேஷ்கேம் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய கமெண்ட்ஸ் வரும். அந்த ரீசனுக்காக தான் அந்த டேஷ்கேமோட பிராண்டை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். தட்ஸ் நாட் ஏ பெய்டு ப்ரொமோஷன். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் நான். அண்டு நம்மளோட அடுத்த ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணே, ஏகப்பட்ட வீடியோஸில் இதை நான் ப்ரோமோ பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, அது ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு நல்ல ரீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ நான் ரிலீஸ் பண்ணி ஒரு 6 months ஆகுது. இந்த வீடியோட எண்டில் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஐ ஹோப் ஸோ. அந்த ப்ரோமோ அண்ட் ஃபுல் சாங் கூடிய விரைவில் வரும். ஸோ ஸ்டே சேஃப். சென்னையில் புயலன்றாங்க, பட் இருட்டுன்னு கிடக்கு மொத்த ஊருமே சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டு ஹோப்ஃபுல்லி அது பகவத் கேசரியோட ரீமேக்காக மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். பாய் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.